வணக்கம் மக்களே! இனிய காலை வணக்கம். இது நான் உங்கள் நண்பன் ஷோ. ஆ ஸோ இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, எஜுகேஷன பேஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட்டு ஒரு 2 டேஸா நான் இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். நீயா நானா ஷோ எல்லாருக்கும் நமக்கு தெரியும். விஜய் டிவில நம்ம கோபிநாத் சார் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதில் பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலில் டீச்சர்ஸோட குவாலிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஷோ நான் ஃபுல்லாக பார்க்கல, ஒரு ரீல்ஸாக தான் பார்த்தேன். ஸோ அந்த ரீல்ஸில் ஒரு அந்த அந்த ஸ்கூலோட ஹெச்எம்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு, இந்த பக்கம் ஸ்கூலோட ஹெச்எம் சார் இருக்குல்ல, நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் ஷோ ஃபுல்லாக பார்க்கல, பட் ஒரு ஷார்ட்டாக தான் பார்த்தேன். அது டீச்சர்ஸுக்கு ரொம்ப கம்மியான சேலரி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒன்று சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் பர்மனெண்ட்டாக நிற்க மாட்டேன்றாங்க. 3 மந்த்ஸில் 4 மந்த்ஸில் லெஃப்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் எங்களால் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து கோபிநாத் சார் ஒரு கொஷின் கேட்டிருப்பாரு. ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னாலே குவாலிட்டி பேஸ் பண்ணி தானே நாங்கள் பசங்களை அங்கே சேர்த்து வர்றோம். ஸோ நீங்கள் ஏன் குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்றதுக்கு அவர் ஒரு கொஷின் கேட்குறாரு. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆனது அப்படின்னா, அது எந்த ஸ்கூல்னு தெரியல, ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஸோ டீச்சர்ஸுக்கு நாங்கள் சேலரி ஜாஸ்தி கொடுத்தோம் அப்படின்னா எங்கள் ப்ராஃபிட் அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிரிக்க வேண்டிய விஷயந்தான். சிரிக்கணும் ப்ளஸ் சிந்திக்கணும், ரெண்டுமே செய்யணும். சிரிக்கணுன்றதை விட சிந்திச்சு பாருங்கள். நான் இது எல்லாவோட ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து விடுறேன் பசங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க, கேட்டுக்கோங்க. இந்த அட்வைஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னு விட்டுருங்க, பரவாயில்ல. ஸ்கூல் அப்படின்றது நான் ப்ராஃபிட்டபிள். அதாவது நம்ம இந்தியா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, அதாவது பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் லாபத்தை நோக்கி நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டினா நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஸோ எதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க. அப்படி இல்லை, ஒரு ட்ரஸ்ட்டுக்கு தான் பொது சேவை, பொதுமயமாக இருக்கிறது எதுக்குமே டேக்ஸ் கிடையாது. பொதுமயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோயில் வரும், ஸ்கூல்ஸையும் பொதுமயமாக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் விவசாயம், இது மூணுத்துக்குமே டேக்ஸ் கிடையாது. ஏன் டேக்ஸ் கிடையாது அப்படின்னா, அதில் மேக்ஸிமம் அவனுக்கு இன்கம் இல்லை. ஸோ ப்ராஃபிட்டுக்காக யாருமே இந்த மூணையும் ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக இது மூணுத்துக்குமே டேக்ஸ் கிடையாது. ஸோ ட்ரஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸ்கூலில் ட்ரஸ்ட் கணக்கு தான் சேர்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு லைசன்ஸ் வாங்கும்போது என்ன வாங்கியிருப்பீங்க, என்ன ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருப்பீங்க அப்படின்னா, அது எந்த ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நான் எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சொல்லலை, பர்டிகுலர் ப்ரைவேட் ஸ்கூலில் நான் சொல்கிறேன். ப்ராஃபிட்டுக்காக ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரைவேட் ஸ்கூலு நான் முக்கியமாக சொல்கிறேன். ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்கூல்ஸை மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு பொது உடைமையாக ஒரு மக்களுக்கு ஒரு ஹெல்ப் கொடுங்க, அதாவது ஒரு பெட்டர் எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிற ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்கூலுக்கு நான் பேசலை. ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்க ஸ்கூலுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போதே உங்கள்கிட்ட சைன் வாங்கியிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்கூல்ஸ் அதாவது எஜுகேஷன், ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும், நான் ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணணும் அப்படின்னு தான் உங்களுக்கு லைசன்ஸே கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் பேப்பர்ஸை படித்து தான் கையெழுத்து போடுறீங்க. படிக்காமல் போடுறதுக்கு நீங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, சரிங்க. எல்லாம் படித்து தான் கையெழுத்து போடுறீங்க. ஓகே, இது ஒன்று வச்சுக்குவோம். ஸ்கூல்ஸில் ஏன் நீங்கள் டீச்சர்ஸுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மட்டும் அவ்வளோ சேலரி கொடுக்க முடியுது, உங்களால் ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா,
அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸு கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற அந்த ஃபீஸ் வந்து எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. இல்லை, எனக்கு புரியல. சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து அப்ராக்சிமேட்டாக 1.5 லட்ச ரூபா வாங்குறீங்க. 1லேருந்து 1.5 லட்ச ரூபா வாங்குறீங்க. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக வந்து 1 லட்ச ரூபா வச்சுக்குவோம். 1 லட்சம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பையனுக்கு 1 இயருக்கு 1 லட்ச ரூபா வாங்குறீங்க. அதாவது ஒரு கிளாஸுக்கு 30 ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டாலும் 30 லட்ச ரூபா ஆச்சு. ஸோ ஒரு பஸ்ஸுக்கு 30 மெம்பர்ஸ் வச்சுக்குவோம். அதே கிளாஸ்லேருந்து 30 பசங்களை வந்து நீங்கள் அனுப்பி விடுறீங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர் எல்லா கிளாஸுக்கும் போட மாட்டீங்க. நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு டீச்சர் வச்சுக்குவோம். ஒரு டீச்சருக்கு 20,000 சேலரின்னு அப்ராக்சிமேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி 20,000 கொடுக்க மாட்டீங்க. அப்ராக்சிமேட்டாக ஃபிக்ஸ் பண்ணாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா அப்படிங்கும்போது 30 ஸ்டூடெண்ட்டுக்கு 30 லட்ச ரூபா ஆச்சு. ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து 30 ஸ்டூடெண்ட் 30 லட்ச ரூபா வாங்குறீங்க. ஒரு டீச்சருக்கு 20,000 அப்படின்னா இயர்லி வந்து 2.5 லட்ச ரூபா அவங்களுக்கு சேலரியே போகுது. ஸோ மீதி எவ்வளவுக்கு 27,80,000 உங்கள்கிட்ட இருக்குது. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பஸ்ஸு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 20 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு பஸ் வந்து மேக்ஸிமம் 4 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா டீசலுக்கு போகும். அப்படின்னா மாதம் 30,000 ரூபா, வருஷத்துக்கு 3.5 லட்ச ரூபா. ஸோ 3 ஒரு 2 எவ்வளோ ஆச்சு? 5-6 லட்ச ரூபா போயிருக்கு. மீது 24 லட்ச ரூபா இருக்குது. கணக்கு வச்சுக்கோங்க. நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஸ்கூல் மெயின்டெனன்ஸ், இந்த கேமரா, ரோடு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் அந்த கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, உள்ளே போகிறவங்க வர்றவங்க, ஸ்நாக்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, இது எல்லாமே சேர்த்து ஒரு கிளாஸுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் எவ்வளோ செலவாச்சு உங்களுக்கு? 10 லட்சமே வச்சுக்கணும். இது ஒரு 15, இது ஒரு 6, இது ஒரு 10, 16 லட்ச ரூபா போயிருக்கு. மீதி 14 லட்ச ரூபா யாருக்கு? நாங்கள் இதை வந்து நாங்கள் பேச விரும்பல. ஏன்னா எங்கள் பசங்க வந்து அங்கே தான் படிக்கிறாங்க. இதை பேச வைக்கணும். ஸோ ஸ்கூல் அப்படின்றது, காலேஜ் அப்படி, எஜுகேஷன் அப்படின்றது வந்து நான் ப்ராஃபிட்டபிள். ஸோ ப்ராஃபிட் எதிர்பார்க்காம நீங்கள் ரன் பண்ணணும். அதுதான் உங்கள் கடமை. அதை விட்டுட்டு ஷோவில் உக்காந்து எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அடி வாங்குது. அப்போ என்ன இதுக்கு நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு தெரியும். விட்டு கிளம்புங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கணும். ஸோ இது மூலியமாக வந்து நான் ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டை தப்பாக சொல்ல வரேன்றதை விட, மக்களான நாம் தான் முட்டாளம். நமக்கு நல்லாவே தெரியும் இதில் வந்து இவ்வளோ ஸ்கூல் வாங்குறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளோ வாங்குறாங்க, இது வர்த்தபிள் கிடையாது அப்படின்னு. ஆனாலும் தேடி போய் அதே ஸ்கூலில் தான் சேர்ப்போம். அவங்க கேட்குறது கரெக்டு தான். ஏன்னா நிறைய படத்துலையும் பார்த்தாச்சு நம்ம. நாங்கள் ஒன்றும் உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க, நான் எங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுக்கோங்கன்னு நாங்கள் ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணலையோ, அது நாங்கள் கட்டாயப்படுத்தலையோ. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறோம்? எங்கள் ஸ்கூலில் வந்து பெட்டர் எஜுகேஷன் இருக்குது, பெட்டர் கேம்பஸ் இருக்குது, பெட்டர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் கொடுக்குறோம். போடுறதும் போடாது உங்களோட சாய்ஸ். அது நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை. 1008 போய் சொல்லுவோம், உங்களுக்கு எங்கே போச்சு அறிவுன்னு கேட்குறாங்க. ஸோ மக்களே, இதுக்கப்புறம் சிந்திங்க, யோசித்து முடிவெடுங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து இது ஒரு பிரச்சனை. இதை வந்து நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி பேச போகிறேன். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் அவருக்கு கண்ணில் படுற வழி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஸ்கூல்ஸில் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து பசங்க ரொம்ப ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நான் படிக்கும் போதெல்லாம் வாத்தியார் படுக்க அடிப்பார். படிக்கலை அப்படின்னா போர்டை பிடிக்க சொல்லிட்டு குச்சி எடுத்து கரண்ட் எடுத்து வெளுத்து கட்டுவார். ஸோ அந்த ரூல்ஸை மறுபடியும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா படிப்பாங்க, பெட்டரான எஜுகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பசங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு சிந்தனைக்கு போக மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தப்பான முடிவு தான் நான் சொல்லுவேன். இது யார் கொண்டு வந்ததுன்னா அம்மா ஆட்சியில் தான் கொண்டு வந்தான்னு மேபி நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது.
பட் இதை மறுபடியும் எனக்கு வந்து பழையபடி எனக்கு ரிசல்ட் வேணும், அவ்வளோதான். நீங்கள் பையன் அடிங்க பரவாயில்ல, அவன் படிக்கணும். 100க்கு 100 எடுக்கணும்லாம் கிடையாது. 35 வாங்கினாலும் போதும், நமக்கு பையன் பாஸ் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. முதல்ல வந்து டீசன்ட் டிசிப்ளின், அதெல்லாம் ஸ்கூலில் இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி வரோம். ஸோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஆகட்டும், கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும், இன்றைக்கி வந்து நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்லேயே வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயே வந்து பசங்க வந்து டீச்சர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, பசங்களை மறுபடியும் அடிக்கலாம், அவன் படிக்கணும், அவன் படிக்கலான்னா நீங்கள் அடிக்கலாம், பெரம்பெடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை கொண்டு வாங்க. மறுபடியும் பழைய ரூல்ஸை கொண்டு வாங்க. ரிசல்ட்டை கேளுங்க. அப்போ தான் பசங்களும் பயப்படுவாங்க, டீச்சர்ஸும் பயப்படுவாங்க. நீங்கள் பசங்களை அடிக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸை மட்டும் கொண்டு வரக்கூடாது. பசங்களை அடிக்கிறீங்க அப்படின்னா ரிசல்ட்டு கொண்டு வரணும், ரிசல்ட்டை காட்டணும். அப்போ தான் பசங்களுக்கு பயம் வரும். இன்றைக்கி வந்து ஸ்கூல்ஸ் காம்பவுண்ட்ஸில் சிகரெட் அடிக்கிறானுங்க, சரக்கு அடிக்கிறானுங்க, எல்லாம் பண்ணக்கூடாத தப்பு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாமே வந்து இந்த 6th 7th போயிட்டாலே ஏதோ ரவுடிசம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, நாதேரிங்க. பசங்களும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கி வந்து நீங்கள் டீச்சர்ஸுக்கு பயப்படல அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து சாக்கடாடுறது கூட லாய்க்கில்லை. நீங்கள் எல்லாமே ஓப்பன் டாக்காக பேசுகிறேன். எவன் கமெண்டில் கழுவி ஊற்றினாலும் எனக்கு பயம் இல்லை. என்ன பிடுங்குறீங்கன்னு பார்க்குறேன். மனசில் பெரிய புடிங்கின்னு நினைப்போம் உங்களுக்கெல்லாம். 6th 7th 8th 9th 10th 11th 12th வந்தாலே உங்களுக்கு புடிங்கின்னு நினைப்பு. அப்படி என்னத்தை பிடிங்கிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் டீச்சர்ஸை மிரட்டுறீங்க, டீச்சர்ஸ் அடிக்கிறீங்க. டீச்சர்ஸ் முன்னாடி இன்னொரு எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு தான் அட்டாக் பண்ணுறீங்க. இதையெல்லாம் திருத்திக்கணும் அவங்க. ஸோ அதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மறுபடியும் அந்த பழைய ரூல்ஸை கொண்டு வாங்க. டீச்சர்ஸ் வந்து பசங்களை அடிக்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வரலை அப்படின்னா டீச்சர்ஸான உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு ஒரு பர்சன்டேஜ் கட் ஆஃப் பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ரிசல்ட் கொடுத்தே ஆகணும்னு கொடுத்துருங்க. வரலை அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் எந்த டீச்சருக்கு அந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூல்லேருந்து வரலையோ அவங்களுக்கு 1 or 2 months அந்த மே மந்தோட சேலரி கட் பண்ணுங்கள், பரவாயில்ல, பெனால்ட்டியே போடுங்க. ஸோ அப்போ டீச்சர்ஸுக்கும் பயம் வரும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயம் வரும். இதே மாதிரி தான் சேம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். இந்த ரூல்ஸை கொண்டு வாங்க. இதுக்கடுத்து வந்து பசங்க தெரிஞ்சுவாங்க, நல்லபடியாக வளருவாங்க. டீச்சர்ஸோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், ஸ்டூடெண்டோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் பாருங்கள். பிடிக்கல அப்படின்னா கழிவு கமெண்டில் ஊற்றுங்க, பரவாயில்ல. பட்டு இதிலிருந்து யாராவது சில பேருக்கு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது இது நான் உங்கள் நண்பன் ஷோ. நன்றி, வணக்கம்.